இது வந்து கிட்டார் வயலினுக்கெலாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு பெடல் அவர் வச்சுருக்காரு. நாலு அது தனித்தனி பெடலா? ஓ பேட்டரியா? சரி சரி சரி. இதை கிட்டாரில் பிக்கப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு பிக்கப் இதுலேருந்து பாக்ஸுக்கு போகணுமா மானிட்டருக்கு? ஓ பேட்டரி ஸ்டாண்டோட சேர்த்துதான் இல்லை வேறு போர்டு பேக் மட்டும் போட்டுனாலும் ஸ்டாண்டை மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஷும் கம்மி அமௌண்ட் 60 rupees தான் சொல்லுவாங்க. சின்ன போர்டு வாங்கி சொல்லுங்க. மணியா சாரா? மேடம் சார் சொல்லுங்க சார். கேபிள் தரீங்களா? ஆமாம் சார் செக் பண்ணிக்கலாமா? எங்கே போடுறதுன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் சார். அது சரி கனெக்ஷன் எங்கே கொடுக்குறது தெரியல எனக்கு. இதில் தான் மேடம் கொடுக்குறேன். ஐயோ இந்த அடாப்டருக்கு சொல்கிறீங்களா? அடாப்டருக்கு நான் இங்கே கனெக்ஷனே இல்லை சார். அதில் பேட்டரி இருக்குல்லண்ணா? இல்லை பேட்டரி இருக்குது. பேட்டரி மேம் ஏதோ பேட்டரி ஏதாவது இருக்கும் இருந்தால் பார்த்து செக் பண்ணி கொடுங்க மேம். அப்போ நான் இதில் கம்மியாக தான் 900 rupees சேர்த்தேன். இப்போ ப்ளக் பண்ணிக்கவும் செய்யலாம், பேட்டரியும் போட்டுக்கலாம். இங்கே இது இல்லைங்களா மேம் கனெக்ட் பண்ணலாம்? இல்லை சார் இது ஸ்பைக் எதுவும் அந்த மேம் அங்கே இருக்கும்ல பக்கத்தில் உள்ள அந்த ஜி எங்கே பார்க்கணும் நம்மளே? அது இல்லாமல் இது இதில் இருக்குது மேடம். வரேன் சார். இதில் இந்த பட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் படித்து சொல்லுங்கள் மேம். இந்த பட்டன்ஸ் கொஞ்சம் படித்து சொல்லுவீங்களா? ஜி இங்கே வாங்க. இந்த பட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் படித்து சொல்லுங்கள் சார் அவருக்கு. இந்த பட்டன்ஸ் மட்டும் படித்து சொல்லுங்கள். இதுக்கு நேரம் என்ன இருக்குது? சேவ். இது சேவா? இது சேவ். இது எடுத்தால் தான் தெரியும். பெடல். பெடலா? இது பெடல். இது ஓகே. சேவ் பெடல். இது ரிதம் ரிதம் லெசன் டேப் லூப். டாப் லூப்பா? மெனு எங்கே இருக்குது? இது இது இதில் இது பிஎல் எஃப்எக்ஸ்எல் டிஎஸ் அப்படின்னு லைட் எரியுமா என்னன்னு தெரியல. ஆமாம் ஆமாம் ஐடியா. இது என்ன கொடுத்துருவாங்க இதுக்கு நேரம்? அதுக்கு நேரம் மோடு. மோடா இது? இது இது வால்யூமா வேல்யூ. வேல்யூ. இது ப்ளே ரெக்கார்டு ஸ்டாப் டிலீட் ஆன் ஆஃப். இது கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? சும்மா 30 minute லூப் இருக்கும். இது என்னது? இது பெடலா? ஜி மெனு மாதிரி எதுவும் கொடுக்கலையா? மெனு மெனு மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்களா? மெனு அல்லது ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி மோடு தான் போட்டிருக்கு. உள்ள மோடில் கூட இருக்கலாமாண்ணா? கனெக்ட் பண்ண தெரியும். கனெக்ட் பண்ணால் இதில் டிஸ்பிளே இருக்குங்களா? மெனுனா டிஸ்பிளே இதோ பிஎல் எஃப்எக்ஸ் டிஎஸ் ஏஎம்பி என்எஸ் இக்யூ மோடு டிலேயா டிஎல்ஒய் ரெவு எஸ் பை எஸ்ஒய் அப்படின்னு இருக்கு. அதான் அதான் அப்போ இதை ப்ளக் பண்ணி தான் பார்க்கணும். என்ன எல்லாம் எஃபெக்ட்ஸ் வச்சு என்னென்ன சொன்னீங்க? பிஎல் எஃப்எக்ஸ் டிஎஸ் ஏஎம்பி என்எஸ் இக்யூ எம்ஓடி டிஎல்ஒய் ஆர்இவி R.S SY. இங்கிட்டு ப்ளக் இருக்குது. அதுவும் படிக்கவா? ஆமாம் இதை கூட படிச்சுருங்க. இன்புட் அவுட்புட் ஃபோன் சென்டர் மேலே போட்டிருக்கு. ஃபோன் AUX ஹெட்செட்டில் கூட போட்டுக்கலாம். என்னென்னா DC9V 9 volt. ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் இங்கே இருக்குல்ல. இதுதான் ஆன் ஆஃப். இதுதான் ஸ்டாப் டிலீட்டு. ஆன் ஆஃபும் இதே தான். ஆமாம். ஓகே ஓகே. வேறையும் பார்க்கலாமா? வேறு மாடல் இல்லை, நீங்கள் வேறு எதுவும் கூட பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிய வேண்டியது தான். ஓ ஓப்பன் என்னெல்லாம் வந்துருச்சு பாருங்கண்ணே. வாசிக்கிறதுக்கு மேலே என்னென்ன இது ஆட் பண்ணுறதுக்கெலாம் வந்துருச்சு பாருங்கள். கனெக்ட் பண்ணி செக் பண்ணால் நல்லா இருக்குமே.
இது கால் இது மாதிரி வைக்கணுமா அது பெடல் இருந்து ஆமாம், வச்சு என்ன முன்னாடியே நம்ம எடிட் பண்ணிக்கணும். ஓஹோ எடிட் பண்ணிக்கிட்டு ஒரு பேக் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நீ எப்படி சேவ் பண்ணுற? ஆமாம் 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 அதே மாதிரி நீ ஒவ்வொரு டோனுக்கும் உனக்கு எவ்வளோ டிலே வேணும், எவ்வளோ ரிவர்ப் வேணும், அப்படிங்கிறத வச்சுக்கணும். சேவ் பண்ணிடணும் ஒவ்வொன்றையும். அது ப்ராக்டிக்கலாக ப்ளஸ் மைனஸ் மாதிரி இருக்கும். இந்த கீ இருக்குது பற்றி இந்த பெடல்லையே 2 கீ இருக்குல்ல, இந்த ஆமாம் 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 ஆமாண்ணே. பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குல்ல, ம் இது 2 ப்ளஸ் மைனஸ் மாதிரி இருக்கும். ஓ ஸ்டாண்ட் பை மோடில் இது 2 ப்ளஸ் 2 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாதிரி இருக்கும். பண்ணி மாற்ற மாறிட்டே இருக்கும். ஐயோ ஓ எப்படி இது வந்து வால்யூம், இதில் எஃபெக்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமாம் எனக்கு இதைத்தான் கேட்டேன். அசைன் பண்ணுறது ஆமாம் ஆகும் ஜி. இதே பெடலா? ஆமாம், பாருங்களேன் ஏதோ யோசிச்சு பார்க்குறேன். இது இதுலேயே பெரிய சைஸ் இருக்குது, GT10 தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? தூக்க முடியாது, அதுதான் சிக்கல். இதை கொண்டு போய்க்கலாம் நீங்கள் இதில் வச்சு ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். அப்படி எடுக்க முடியாது. இப்படி தான் இந்த சைடு இல்லை எனக்கு இது ஏதோ அசச்சா ஓன்னு ஏதோ சவுண்டு வர மாதிரி இருந்தால் கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாமான்னு. ஆனால் இது என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. இதோட வேலையை பார்த்தா தெரிஞ்சிடும். மற்ற எஃபெக்ட்ஸ்லாம் காணுமே, பேசர் கோரஸ்லாம் காணுமே. கோரஸ்லாம் இருக்கா பாருங்கள் வேறு எங்கேயாவது. இதில் ஒரு மெனு இருந்தால் நீங்கள் வேறு மாடல் கூட கேளுங்க. ஒரு அதில் பட்டன்ஸ் இருக்கா என்னங்கிறத பார்க்கலாம். ஜூமில் பார்க்கலாம். இது பார்க்கலாம். பெரிய ஒன்றும் கிடைக்குமா? ஆமாம், இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் காம்பேக்டாக. வாங்கி ஆர்கெஸ்ட்ரா போகணும். போவதா என்னங்க? நாளும் சர்ச்சுக்கு போவோம்ல வாரம் இனிமேல். அண்ணா கச்சேரிக்கெலாம் வாங்கினா என்னண்ணே? சரி வருவேன். சரி இது ஓகேவா? மேடம் இது கொஞ்சம் செக் பண்ணணும். அதான் சரி இது எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இதையும் ஜூமையும் செக் பண்ணிட்டா. சார் ரெண்டுமே வா. இல்லை இது நல்லா இருக்கும் சார், இது நல்லா இருக்கும். இல்லை அது இந்த டோன் நல்லா அவர் யூஸ் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறாரு, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இதில் எடிட்டிங்லாம் இருக்குது மேடம், அதனால் எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். டோன் எடிட்டிங்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இது சேவ் படிக்கிறீங்களா ஜி, இதுக்கே 2-3 ஃபங்க்ஷன் இருக்கும். சேவ் மட்டும் இருக்காது. இது சேவ், இது பெடலு, ரிதம், லெசன், டேப், லூப்ன்றது. அதுதான். ஆனால் இது மோடை மாற்றும் போது இது பட்டன்ஸோடைய இதுவும் மாறிடும். பட்டன்ஸ் ஃபங்க்ஷனும் மாறும். சரி அதான் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடுண்ணே. என்ன செய்யணும் அடுத்து? இதை மட்டும் செக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். செக் பண்ணுங்க. வந்துட்டாங்க. நான் உள்ள போகலாம். வேற இல்லையே. நான் ஒன்று படிச்சுக்கிட்டுங்களா? இல்லைங்க சார், அக்கா பிடிச்சிக்கோங்க. அது தொடப்பு கட்சி ஏதாவது அட்டெண்ட் மாட்டாங்க. ஆனால் தொடப்பு குச்சி ஏதாவது தர முடியுமா? ஒரு ஜாக்கெட் மட்டும் எடுத்துட்டு மக்கள்லாம் 11 o'clock முடிஞ்சிடும். காலையில் 11